ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துகிறீர். புது புது கிருபையினால் காலை தோறும் எங்களை நீர் புதிதாக்குகிறீர். நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எளிமையாக விசுவாசிக்கத்தக்க வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய விருப்பங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய அன்புக்காக நம்ம காத்திருக்கலாம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்றால் உங்க சரீரத்திற்கு, உங்க ஆத்துமாவுக்கு, ஆத்துமா என்றால் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்க ஆவிக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். பிள்ளை மீனை கேட்டால் யாராவது பாம்பை தூக்கி கொடுப்போமா? இல்லை. அப்பத்தை கேட்டால் கல்லை தூக்கி கொடுப்போமா? இல்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் உங்களுக்கு நன்மையானவற்றை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் அவற்றோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? உங்களை காட்டிலும் உங்கள் வாழ்வில் அவர் செயல்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்க சரீரத்தில் சுகத்தை வெளிப்படுத்த, உங்க வாழ்வில் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் நாட்டின நீதியின் விருட்சங்களாக உங்களை மாற்றுவதற்கு அவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. உங்களில் மகிமைப்பட அவர் தினம் தினம் காத்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், தாயின் கருவில் காப்பாற்றினே, இனிமேலும் நான் தாங்குவேன்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தை நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறது. இதை நம்ம வாழ்க்கையில எப்பொழுதாவது ஒரு முறை இல்லை, என்றைக்காவது ஒரு முறை இல்லை, அனுதின வாழ்க்கையில அவருடைய தயவையும் கிருபையையும் இரக்கத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம பெற்றுக்கொள்றோமா? நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவருடைய பலத்தையும், அவருடைய ஆலோசனையையும், அவருடைய வழிகாட்டுதலையும், அவருடைய அன்பையும் நம்ம அனுபவிக்கிறோமா? பெரும்பாலும் இல்லை. எப்பொழுதாவது சில முறை அந்த தயவு, அந்த இரக்கத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமையை நம் வாழ்வில் மட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மட்டுப்படுத்துவது, கட்டுப்படுத்துவது என்றால் அவருடைய வல்லமையை குறைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவருடைய வல்லமையை நம்மால் என்ன செய்ய முடியாது?
குறைக்க முடியாது. ஆனால் அவரது வல்லமை நம் வாழ்வில் செயல்படுவதை நம்மால் என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செயல்பட வல்லவராக அவர் இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படியே செயல்பட வல்லவராகிய அவருக்கு, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறதோ, உங்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவர் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். நம்முடைய பயம் அவரது வல்லமையை தடுக்கிறது என்று பார்த்தோம். நம்முடைய சந்தேகம், நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய ஞானம், உலக ஞானம், மனித ஞானம், உலக அறிவு அவர் செயல்படுறதை என்ன செய்யுது? தடுக்கிறது. நம்ம கஷ்டப்பட்டு எத்தனையோ பட்டப்படிப்பு படிக்கிறோம். ஆனா அந்த அறிவு என்ன செய்கிறதா? தேவன் செயல்படுகிறதை தடுக்கிறது. கீழ்ப்படியாமை அவர் செயல்படுவதை தடுக்கிறது என்று பார்த்தோம். இந்த கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்றது சின்ன விஷயம் இல்லை. நமக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம். இந்த கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்றது அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வழிமுறைகளுக்கும் எதிராக பேசுவது, எதிராக செயல்படுவது, அவருக்கு எதிராக செல்வது. இந்த கீழ்ப்படியாமை என்ன செய்கிறது என்றால், அவர் சிலுவையில் நமக்கு கொடுத்த பலன்களை தடுக்கிறது. தேவனுடைய உறவிலிருந்து நம்மை பிரிக்கிறது. இந்த கீழ்ப்படியாமையில நம்ம தியானிக்க போற காரியம் பாவம். பாவம் என்ன செய்கிறதா? தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. சிலுவையில் அவர் கொடுத்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள விடாமல் என்ன செய்கிறது? தடுக்கிறது. தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அடுத்த வினாடியே, அடுத்த நிமிடம் இல்ல, அடுத்த வினாடியே நம்முடைய பழைய ஆவி மறைந்து புதிய ஆவியை ஆவியானவர் உருவாக்குகிறார். நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். அந்த புதிய சிருஷ்டியில் ஆவியானவர் என்றென்றைக்குமாக தேற்றரவாளனாக தங்கி இருக்கிறார். யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, என்றென்றைக்குமாக. ஒரு விசுவாசியின் ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து வந்து போகவில்லை. மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது மட்டும் அவர் வந்துட்டு வந்துட்டு போகிறவர் இல்லை, என்றென்றைக்குமாக. இதை ஒரு விசுவாசி புரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையே மாறிவிடும். எனக்கு உணர முடியலையே, ஆவியானவரை என்னால உணர முடியலையே, நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. உலகத்தையே படைத்தவர் என் கூட இருந்தா நான் எப்படி இருப்பேன்? பலசாலியா இருப்பேன். நான் தோற்று போக மாட்டேன். நான் ஜெயிக்கிறவனா இருப்பேன். நான் நோயில இருக்க மாட்டேன், நான் சுகத்தோட இருப்பேன். நான் கட்டுகளோட இருக்க மாட்டேன், நான் விடுதலையோட இருப்பேன். அவர் என்னிடம் இருந்தால் இதெல்லாம் நடக்க வேண்டுமே. நீங்க நினைக்கலாம், ஆவியானவர் ஆவியான ரூபத்துல உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவரை உங்களுடைய கைகளால், உங்க கரங்களால், உங்க உணர்வுகளால், உங்க சிந்தனைகளால் நீங்க என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அவருடைய வார்த்தையை கொண்டுதான் அவர் எங்க இருக்கிறாருங்கிறத உங்களால என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஒரு விசுவாசி உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் ஆவியானவர் என்றென்றைக்கும் எங்கதான் இருக்கிறாரு? அவருக்குள்ளதான் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத நீங்க சத்தியத்தின் மூலம் தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க ஒத்துழைக்க முடியும். உங்களை காட்டிலும் உங்கள் வாழ்வில் செயல்பட அவர் விருப்பமுள்ளவராக காத்து கொண்டிருக்கிறார். ஒருவர் நம்மை பார்க்க வருகிறார்கள். நம்மளை பார்க்க வருகிறதுக்கு நோக்கம் என்னவா இருக்கும்? ஒரு ஆசையா இருக்கலாம்,
ஒரு தேவையா இருக்கலாம், ஒரு காரியத்தை குறித்து கேட்டு பேசி சொல்ல வேண்டும் வரலாம், ஒரு தயவு உங்களுக்கு தேவைப்படலாம். உலகத்தையே படைத்தவர் நமக்குள் உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் என்ன நோக்கம்? நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறத நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா? சுமை தூக்கி செல்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சமக்கட்டும், அப்பதான் அந்த திறமையை வளர்த்து கொள்ளுவாங்கன்னு சொல்லுவோமா? இல்ல. எவ்வளவு பெரிய பையனாக, மகனாக, மகளாக வந்தாலும் அது நமக்கு குழந்தைதான். எத்தனை வயசு ஆனாலும் அது பேரன் பேத்தி எடுத்தாலும் அது யாருதான்? நமக்கு குழந்தைதான். அந்த பிள்ளை கஷ்டப்படுறத ஒரு தாயால, ஒரு தகப்பனால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள் அமர்ந்து கொண்டு கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. உங்களுடைய வாழ்வில் செயல்பட ஏக்கத்தோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம எந்த இடத்துல அவருக்கு ஒத்துழைக்கலையோ, எந்த இடத்துல கீழ்ப்படியாமல் செல்கிறோமோ அந்த இடத்தில் அவரை விட்டு பிரிந்து இருக்கிறோம். அந்த வல்லமையை விட்டு நாம பிரிந்து இருக்கிறோம். ஒரு விசுவாசியோட வாழ்க்கையின் அனுபவம் அதுதான். நீங்க அவரை பார்க்கலங்கிறதுக்காக உங்களை விட்டு அவர் என்ன செய்யல? போகல. உங்களை கைவிட்டுட்டு அவர் போகல. உன் பிரச்சனையெல்லாம் முடித்து விட்டு வா, என் கூட வா, இல்ல நான் உன்னிடம் வருகிறேன் அவர் என்ன செய்யல? சொல்லல. நம்முடைய கீழ்ப்படியாமை அவருடைய வல்லமையிலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக எதை உண்டாக்குதா? பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நீங்க சொல்லலாம், இது பழைய ஏற்பாடுல இருக்கு, நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம், நம்முடைய பாவங்களை அவர் மறந்து விட்டார், அவர் மன்னித்து விட்டார், நம்முடைய அக்கிரமங்களை நினைவு கூறுவதில்லை நீங்க சொல்லலாம். உண்மை அதுதான். வாசிக்கலாம். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் அவர் என்ன செய்யறது இல்லையா? நினைக்கிறது இல்ல. அதை மறந்து விட்டார். நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் பலன் இதுதான். இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமானாக்குனது மாத்திரம் இல்லை, நம்மை தேவனோட இயல்பை கொடுத்து அவரோடு ஒப்புரவாக்கி அவர் பக்கத்துல நிற்கக்கூடிய தகுதியையும் அது என்ன செஞ்சுட்டு கொடுத்து விட்டது. நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றினது மாத்திரம் இல்லை, நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்றால் நம்முடைய ரட்சிப்பின் பாதுகாப்புக்கான கேரண்டியையும் கொடுத்திருக்கிறார், நிச்சயத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நான் மறுபடி சொல்றேன், அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு செய்து முடித்த செயல்கள் நமக்கு ரட்சிப்பை மாத்திரம் பெற்றுத்தரவில்லை, அந்த ரட்சிப்பின் பாதுகாப்பையும் நிச்சயத்தையும் கொடுக்கிறது. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சீல் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இரட்சிப்பை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் செய்து முடித்த செயல்கள் நம்முடைய இரட்சிப்புக்கான கேரண்டியை அது கொடுக்கிறது. நம்ம ரட்சிப்பை என்ன செய்யறது இல்லை, இழந்து போக போறது இல்லை. அதை என்ன செஞ்சிருக்கிறாரா?
சீல் பண்ணியிருக்கிறாரா? உங்களில் 3இல் ஒரு பகுதி அவரை சந்திக்க இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த வசனம் எதை சொல்லுகிறது? ஏசாயா 59 2வது வசனத்தை நம்ம புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துல எப்படி பார்க்க வேண்டும் என்றால் வாசிக்கலாம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியால் பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய ஆவியில் தாங்கி கொண்டிருக்கிற சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு விசுவாசியால் பாவம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஏனென்றால் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சரீரமும் இன்னும் என்ன செய்யப்படல? மறுரூபமாகல. அது ஆதாமிடமிருந்து வந்த அதே ஸ்பாவத்துல என்ன செய்கிறது? இருக்கிறது. இதை இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நேராக பார்க்குமோ அன்றைக்கு தான் அது என்ன செய்யும்? மறுரூபமாகும். ஆனால் உங்க சிந்தனைக்கும் உங்க சரீரத்துக்குமே சேர்த்து ஒரு விலை கிரயத்தை அவர் சிலுவையில் என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். அது சாத்தான் என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் உங்க சிந்தனையும் உங்க சரீரமும் பாவத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதம், அந்த வாழ்வு, அந்த வல்லமை அங்கு தடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே என்னவா இருக்குதா? பிரிவினையை உண்டாக்குகிறது. உலகத்தையே படைத்த வல்லமை நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய கீழ்ப்படியாமை அந்த வல்லமையிடமிருந்து நம்மளை என்ன செய்கிறது? பிரிக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய கீழ்ப்படியாமை நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுத்தர விடாமல் அந்த ஆசீர்வாதத்தை அது என்ன செய்கிறது? தடுக்கிறது. புரியுதா? விசுவாசி சாதாரணமானவங்க கிடையாது, அசாதாரணமானவர்கள். அதனாலதான் அவங்க தோற்று போறவங்க கிடையாது, அவங்க வெற்றியிலிருந்து பிறந்தவர்கள். வெற்றிக்காக போராடுற கூட்டம் இல்ல, வெற்றியிலிருந்து பிறந்தவர்கள். ஏனென்றால் தேவ வித்தினால் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மள உருவாகும் பொழுதே நம்ம தோத்து போற வித்தினால உருவாக்கப்படல, ஜெயித்த வித்தினால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசியோட ஆவியில பாவம் கிடையாது, சாபம் கிடையாது, நோய் கிடையாது, கட்டுகள் கிடையாது, பிசாசு வர முடியாது. ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறார், அதுல சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தையே உண்டாக்கின வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த வல்லமை ஏன் வெளிப்படுறது இல்லை? அந்த வல்லமை ஏன் தடுக்கப்படுதுன்னு சொன்னா நம்முடைய கீழ்ப்படியாமை ஒரு மிக முக்கியமான காரணம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதுக்கு நான் கீழ்ப்படியணும்? கீழ்ப்படியலாட்டி என்ன ஆகும்? எந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படியணும்? இதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா வேதத்தின் மூலமாக, அவரது வார்த்தையின் மூலமாக. நான் யாருக்கும் அநியாயம் செய்யறது இல்லையே, நான் யாருக்கும் தீங்கு நினைக்கிறது இல்லையே. வசனம் சொல்லுது, விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே. ரோமர் 14:23. ஒருவன் சமுசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அப்போ பாவம்னா என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறது மாத்திரம் பாவம் இல்லை. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. எந்த காரியத்துல அவருடைய வார்த்தையை நம்மளால விசுவாசிக்க முடியலையோ அது என்னதுதான்? பாவம்தான். அப்படின்னா நாம எத்தனை பாவம் செய்யறோம் இல்லையா? பாவம் செய்யறோமா இல்லையா? முதல்ல நம்ம கிட்ட குறை இருக்குன்னு தெரிந்தால்தான் அந்த குறைய சரி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யும்? வரும். இந்த சுவிசேஷத்துல
நிறைய விடுதலையை நாங்க பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை அவர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். மரணப்படுக்கை எப்பேற்பட்ட மரணப்படுக்கையா இருந்தாலும் இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க? விடுதலைய பார்க்கறாங்க. ஆனால் எல்லோரும் அல்ல. அவர் கொடுத்திருக்கிறது எல்லாருக்கும் தான் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரியும், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு வருகிறவர்களுக்கு நாங்க சொல்ற எதுவும் என்ன செய்யறது இல்லை? புரிகிறது இல்லை. எனக்கு தேவை இருக்கு என்ற உணர்வு இருந்தால் தானே அந்த தேவையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்க கையில ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் வச்சிருக்கிறீங்க, என்கிட்ட தண்ணீர் இல்லை, எனக்கு தண்ணியோட தேவை இருக்கு, எனக்கு தண்ணீர் இல்லை, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தா தானே நான் உங்ககிட்ட வந்து தண்ணீர் கேட்க முடியும். அதுபோல என்னிடம் குறைவு இருக்கிறது என்று தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கிருபையால் உங்களை நிறைக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் இயேசு கிறிஸ்துவால பரிசேயர்கள் கிட்ட செயல்பட முடியல? ஏனென்றால் நான் நீதிமான் என்று அவர்களை என்ன செஞ்சாங்க? நம்பினார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த நீதியை அவங்களால என்ன செய்ய முடியல? தர முடியல. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இந்த இடத்துல தான் இருக்கிறோம். நான் கொலை செய்யறது இல்லை, நான் களவு செய்யறது இல்லை, நான் விபச்சாரம் பண்றது இல்லை. சத்தியம் சொல்லுது, அவர் வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்றாலே அது என்னதுதான்? பாவம்தான். இந்த கேட்டகரியில எத்தனை பேர் வருவாங்க? இல்லையா? விபச்சாரம்ங்கிறது ஒரு செயல் மாத்திரம் இல்லை. நீ உள்ளத்துல ஒருவனையோ ஒருத்தியையோ இச்சையாக பார்த்தாலே அது என்னதுதான்? விபச்சாரம் தான். விக்கிரக ஆராதனை என்பது ஒரு உருவ வழிபாடு மாத்திரம் இல்லை. தேவனை காட்டிலும் எதை நாம முதன்மையாக வைத்திருக்கிறோமோ அது ஒரு விக்கிரகமே. உங்க கணவனையோ மனைவியையோ பிள்ளையையோ பணத்தையோ பொருளையோ பதவியையோ உறவுகளையோ இல்ல உங்களையோ நீங்க அவரை காட்டிலும் முதன்மை இடத்துக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுதான்? விக்கிரகம்தான். நம்ம வேணா சொல்லலாம், நான் இதை வழிபடுறது இல்லையே. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து பார்த்தால் அநேக விக்கிரகங்களை என்ன செஞ்சிருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போய் தாக்கி கொலை செய்தால் தான் கொலை என்று அர்த்தம் இல்லை. உள்ளத்தில் எரிச்சலாக பார்த்தாலே கொலை செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கொலை செய்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே. இந்த கேட்டகரியில இதெல்லாம் செஞ்சு பரலோகம் போகணும்னா ஒருத்தரால கூட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. தேவனுடைய நோக்கமும் அதுவல்ல. நம்மால் முடியாது என்று அவருக்கு தெரியும். நியாயப்பிரமாணம் என்பது நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற சட்ட திட்டங்கள் அல்ல. முதல்ல அதை நாம புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் நான் செய்யலையே, அப்ப நான் பரலோகம் போக மாட்டேனா? என்ன அவர் சேர்த்து கொள்ள மாட்டாரா? நான் நரகம் போயிருவேனா? நோ, அப்படி இல்லை. நியாயப்பிரமாணம் அதற்கு கொடுக்கப்படல. நியாயப்பிரமாணம் என்பது அந்த 10 கட்டளைகள் மாத்திரம் இல்லை. நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட சட்ட திட்டங்கள். எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும், எப்படி போகணும், எப்படி தூங்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அத்தனை சட்ட திட்டங்கள். நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய வழிமுறைகள், அவருடைய பரிசுத்தம், அவருடைய இயல்பு, அவருடைய ஸ்டாண்டர்ட். அது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதை என்னால செய்ய முடியாது, இது செய்யவில்லை என்றால் அவருடைய கட்டளையை மீறுகிறதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இங்க நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது மாத்திரம் அப்படி போடல. பாவம் செய்தாலே எதை மீறுறோமா? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம். அப்படின்னா நியாயப்பிரமாணம் என்பது 10 கட்டளைகள் மாத்திரம் அல்ல. நீங்க பாவம் செய்தாலே நியாயப்பிரமாணத்தை என்ன செய்றீங்க? மீறுகிறோம். இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு மீட்பருடைய தேவை இருக்கிறது, எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, இதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது,
எனக்கு ஒரு மீட்பு வேண்டும், ஒரு இரட்சகர் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக அது இருக்கிறது. நம்முடைய குறையை நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் தேவனுடைய வழிமுறைகள், அவருடைய இயல்பு, அது அவருடைய ஸ்டாண்டர்ட். அது இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? ஆவியில மரித்திருந்த நம்மை அவர் மாம்சத்தில் இறங்கி வந்து நமக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி, நம்மை பாவங்களற கழுவி நம்மை நீதிமானாக்கி அவரோட ஸ்டாண்டர்டுக்கு நம்மை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முற்றிலும் இலவசமாக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுது நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களோ ஆவியானவராக உங்களுக்குள் வந்து விட்டார். எதற்கு வந்திருக்கிறார் தெரியுமா? அந்த வழிமுறைகளில், அவருடைய நீதியின் பாதையில் உங்களை தூக்கி எடுத்து பலப்படுத்தி நடத்துவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அவர் என் அக்கிரமத்தை பார்க்கறது இல்ல, என்னோட பாவத்தை அவர் நினைவு கூறுகிறது இல்ல, நான் என்ன செய்தாலும் எனக்கு மன்னிப்பு இருக்கு. அப்படி என்றால் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கான அனுமதி அது அல்ல. கிருபையை அநேகர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். நம்ம எத்தனை முறை விழுந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிறதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். சத்தியம் அதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய நீதியின் பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கொடுப்பதற்காக, அவருடைய வழிமுறைகளில் நாம் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவர் கரத்தை பிடித்து அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு, நாம் ஒத்துழைப்பதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கஷ்டப்பட்டு இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், இந்த கஷ்டப்பட்டு இந்த நீதியின் பாதையில நீங்க நடக்கணும், அவர் வழிமுறைகளை நடக்கணும்னா ஒருவரால கூட அதுல என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. உங்க பலத்துல முடியாது. பெரிய விஷயங்கள்லாம் இல்ல, சின்ன ஒரு விஷயம், பொய் சொல்லாம கூட நம்ம பலத்துல என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அந்த சின்ன விஷயத்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது? அவர் பலம் இல்லாமல் செய்ய முடியாது. நம்மை பலப்படுத்தி அவர் வழியில் நடத்தி செல்வதற்காக அவர் நமக்குள் இருக்கிறார். சிலுவையில் அவர் கொடுத்த விடுதலையை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவதற்காக, அவர் கொடுத்த வாழ்வில் நம்மை வெளிப்படுத்துவதற்காக, அதை அனுபவிக்க செய்வதற்காக, அந்த ஆவிக்குரிய பலன்களை நீங்கள் பார்க்கும் பலன்களாக பெற்றுக்கொள்வதற்காக, அந்த வல்லமையை உங்கள் வாழ்வில் காண்பித்து மற்றவர்கள், அவரை அறியாத ஜனங்கள் அவருடைய அன்பையும் அவர் வல்லமையையும் வாழ்வையும் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை கண்டு கொள்வதற்காக உங்களை ஒரு சாட்சியாக அவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசிக்கு நீங்க ஒரு குடும்பத்துல எந்த ரோல்ல வேணாலும் நீங்க இருக்கலாம். தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஒரு தொழில் செய்யலாம், முதலாளியா இருக்கலாம், வேலை பார்க்கலாம். என்ன வேலையில நீங்க இருந்தாலும் சரி, அதை தாண்டி விசுவாசிக்கு ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு திட்டம், உங்கள் வாழ்வில் அவர் செயல்படுகின்ற ஒரு திட்டம், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு திட்டம், அவர் நாமத்தை உயர்த்துகிற ஒரு திட்டம். நீங்க எந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. நம்ம ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், நம்ம உலகத்தை முடிச்சோம், நம்ம போக போறோம் இல்ல, அப்படி இல்லை. அப்படி இருந்தோம் என்றால் உள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்காமல் ஒரு மிகப்பெரிய நன்மையான திட்டத்தை வீணாக்குகிறவர்களாக நாம் இருப்போம். நமக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, நன்மையான திட்டம். எந்த அளவுக்கு அவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நன்மையான திட்டத்தை உங்கள் வாழ்வில் அவர் செயல்படுத்த முடியும். இந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அவர் வல்லமைய, அவருடைய வாழ்வை, அவர் ஆசீர்வாதத்தை, அவருடைய திட்டத்தை, அவர் சித்தத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு இடம். அநேக சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். ஆதாம் ஏவாளோட கீழ்ப்படியாமை, அதுதான் பாவத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தது. கீழ்ப்படியாமை எதை கொண்டு வருது? பாவத்தை கொண்டு வருகிறது. நம்ம ஆவியில ஆவியானவர் இருந்தாலும்
நம்முடைய சிந்தனையிலையும் சரீரத்திலையும் நீங்க கீழ்ப்படியாமைக்குள்ள போகும் பொழுது சாத்தானால் நீங்க அடிமைப்படுத்தப்பட முடியும். ஒரு விசுவாசி சரீரத்துல நோய் இருக்குதா இல்லையா? இருக்குது. நோய் யாருக்கிட்ட இருந்து வருது? தெளிவா சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன். உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன், வாசிக்கலாம். யோவான் 9:1-2-3. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இந்த வசனம் மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களில் இதுவும் ஒன்று. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அங்கு கண் தெரியாதவனாக அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நோய் வந்தது என்றால், இன்னும் அநேகர் சொல்றத நான் கேட்கிறேன், இதுல தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு இது ஒரு காரணமாக மாறுகிறது. நிச்சயமாக அப்படி இல்லை. சாத்தானுடைய செயல்களின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் இடத்துல தேவன் இல்லை. அவருடைய வார்த்தை போதும். அவருக்கு தெளிவா வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையே நம்மை கண்டித்து உணர்த்துவதாகவும் நீதியை சொல்லி கொடுப்பதாகவும் நம்மை தேறினவனாக நிறுத்தும் படிக்கும், அவருடைய வழியில நடத்தும் படிக்கும் அவருடைய வார்த்தையே போதுமானது என்று இருக்கிறது. நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ உலகத்தின் பாதைகளுக்கு நம்ம செல்லும் போது, தேவனுடைய வழிகளை விட்டு விலகி நாம போகும் பொழுது அங்கு அதற்கு விளைவுகள் உண்டு. எப்பொழுது ஆதாம் ஏவாள் பாவத்திற்குள்ள சென்றாங்களோ, பாவம், மரணம், நோய் என்ற ஒரு விதியை அவங்க ஏக்கி விட்டுட்டாங்க. அந்த விதி ஏங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய ஜீவன் என்கின்ற விதியை அவர் அங்கு ஏக்கி விட்டு இருக்கிறார். 2 விதி ஏங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஜீவன்கிற விதிக்குள்ள நீங்க சென்றீர்கள் என்றால் பாவம், நோய், சாபம், கட்டு, பிசாசு, மரணம் இதெல்லாம் நீங்க மேற்கொள்ள முடியும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறீங்க, அது என்ன செய்யும்? கீழே விழும். ஏன் கீழே விழுது? புவியீர்ப்பு விசைங்கிற ஒரு விதி. நம்ம இந்த ஊர்ல போட்டாலும் விழும், அமெரிக்காவில் போட்டாலும் விழும். இந்த விதி இந்த உலகத்துக்கு ஒரு பொதுவானது. இதை நிறுத்த முடியாது. இதுக்கு ஒத்துழைச்சு நம்ம என்ன செய்யலாம்? வாழலாம். இது நம்முடைய நன்மைக்காக தேவன் படைத்த ஒரு விதி. கனமான எந்த பொருளை போட்டாலும் அது என்ன செய்யும்? விழும். ஃப்ளைட்டு, விமானம் கனமான பொருளா இல்லையா? கனமான பொருள். அது எப்படி பறக்குது? அது ஏன் கீழே விழுறது இல்லை? இந்த புவியீர்ப்பு விசையை மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு விதியின் அடிப்படையில் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இயங்கி கொண்டிருக்கிறது. விமானத்தில் பறக்கிறவர்கள் எல்லோரும் பறக்கின்ற இயல்பை கொண்டவர்களா? இல்லை. அந்த விதியில செயல்படுற ஒரு பொருளுக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. எப்போ அந்த பொருளை விட்டு அவங்க கீழே இறங்குறாங்களோ, இல்ல விமானம் அந்த விதியில அது செயல்படாமல் நிறுத்துகிறதோ, அடுத்த வினாடி என்ன செய்யப்படும்? கீழே புவியீர்ப்பு விசை இழுத்துவிடும். அது போலவே பாவம், நோய், கட்டு, மரணம், சாபம் இதெல்லாம் மேற்கொள்ற வல்லமை நமக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு இருக்கிறது, அவருடைய நாமத்துக்கு இருக்கு, அவர் சிலுவையில் கொடுத்த வாழ்வுக்கு இருக்கு. நீங்க எப்பொழுதெல்லாம் அவருக்குள் நீங்க இணைஞ்சு செல்றீங்களோ, அவருடைய வார்த்தையினால நீங்க சூழ்ந்து இருக்கிறீங்களோ, அவருடைய வார்த்தையினால் உங்க சிந்தனைகளை நிரப்பி அவரோடு இணைந்து ஒரு திராட்சை செடியில் கொடியாக நீங்க இணைந்து இருக்கிறீங்களோ, அந்த விதியில நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அது உங்களை பாவத்திலிருந்து மேற்கொள்ள வைத்துவிடும், நோயிலிருந்து மேற்கொள்ள வைத்துவிடும். ஏன்னா ஃப்ளைட்டுக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து எப்போ விலகுறீங்களோ அடுத்த வினாடியே இது என்ன செஞ்சிடும்? கீழே இழுத்துரும். இதுதான் உண்மை. நீங்க கேட்கலாம், 24 மணி நேரமும் எப்படி நான் அதற்குள்ளே இருக்க முடியும்? கேள்வி கேட்கலாம். ஃப்ளைட்ல போறவங்க நான் எப்படி 24 மணி நேரம் அதுக்குள்ள இருக்க முடியும்னு கேட்க முடியுமா? பறக்கணும்னா என்ன செய்யணும்? உள்ள இருந்துதான் ஆகணும்.
வசனம் தெளிவா சொல்லுது. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் எப்படி ஒப்பிட்டு சொல்றார் பாருங்க. ஒரு செடியில கனி எதுல காய்க்கும்? கொடியில இல்லையா? பழம் எதுல பழுக்கும்? கொடியில. இந்த கொடியானது நான் எப்படி பூ பூக்க போறேன், நான் எப்படி காய்க்க போறேன், நான் எப்படி கனியாக மாறப் போகிறேன் கவலைப்பட வேண்டியது இருக்கா? இல்லை. இந்த கொடி செய்ய வேண்டியது என்ன? செடியோட போய் இணைஞ்சிருக்கணும். இணைஞ்சிருக்கிறது எவ்வளோ நேரம் இருக்கணும்? காலையில் ஒரு 1/2 மணி நேரம், இரவு ஒரு 1/2 மணி நேரம் இணைஞ்சிருந்தா போதுமா? இல்லை. 1/2 மணி நேரம் இணைஞ்சிட்டு அது வெளியில வந்தா கொடியோட நிலைமை என்ன? காய்ந்து போய்விடும். நான் எப்படி 24 மணி நேரமும் என் ஆயுள் நாட்காலம் முழுவதும் எப்படி நான் ஒட்டி கொண்டு இருப்பதுன்னு அது கேள்வி கேட்டா அதுக்கு ஜீவன் கிடைக்குமா? அதோட இயல்பு அதுதான். அது ஒட்டி கொண்டு இருந்தால் அது ஜீவனை என்ன செய்து கொள்ளும்? பெற்றுக்கொள்ளும். நம்முடைய இயல்பும் அதுதான். தேவன் நம்மை படைத்திருக்கிற விதமும் அதுதான். நமக்கு அந்த வாழ்வு வேண்டும், அந்த ஜீவன் வேண்டும் என்றால் நாம் ஒட்டி கொண்டுதான் என்ன செய்யணும்? இருக்கணும். எவ்வளோ பெரிய பிஸியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புல இருந்தாலும் சரி, நான் ஒட்டிக்கிட்டு தான் என்ன செய்யணும்? இருக்கணும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தையில இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன்னு சொல்றாரு. நோய் தேவனிடமிருந்து வரவில்லை என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக வார்த்தையினாலும் செய்கையினாலும் செய்து காண்பித்து விட்டார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய அசலாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய இருதயத்தையும் அன்பையும் அவருடைய சித்தத்தையும் என்னது என்பதை அவர் என்ன செஞ்சிட்டாரு? காண்பித்து விட்டார். அவர் பூமியில் இருக்கும்போது யார் மீதும் அவர் நோயை என்ன செய்யல? சுமத்தல. இதே நோயோடவே நீ இருன்னு அவர் எங்கேயாவது சொல்லப்பட்டதாக இருக்குதா? இல்ல. நீ சாபத்தோடவே இருன்னு சொல்லி யாரையாவது அவர் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. நீ பிசாசோடவே நீ இருன்னு சொல்லி இருக்கிறாரா? இல்ல. நன்மை செய்கிறவராகவே அவர் என்ன செஞ்சாரா? சுற்றி திரிந்தார். நீ விடுதலையை பெற்றுக்கொள், நீ சமாதானத்தை பெற்றுக்கொள், இறையாதே, அமைதலாயிரு, எழுந்து நட, நீ எழுந்து வா. அவர் பார்க்கும்போது சொல்ற வார்த்தைகள் எல்லாம் இதுதான். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அவர் வாயிலிருந்து யாருக்கும் தண்டனை என்று வந்திருக்குதா? இல்லை. பிதாவின் இருதயமும் அதுதான். ஆனால் ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த உலகத்திற்குள் நோய் வந்துவிட்டது, பாவம் வந்துவிட்டது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே கேன்சரோட பிறக்கிறத நாங்க பார்க்கிறோம். அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? இல்ல, பாவம் நோய்க்கு ஒரு காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அந்த குழந்தை பாவம் செய்யல, பாவம் நிறைந்த உலகத்திற்குள் தன் காலடியை எடுத்து வைக்கிறது. இது பொதுவான பாவம். நம்மில் அநேகர் சொல்றோம் இல்லையா, நான் எந்த பாவமும் செய்யல, எனக்கு ஏன் இந்த நோய், எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த இழப்பு? ஏனென்றால் நம்ம பொல்லாங்கான உலகத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் நம்முடைய தேவன் அல்ல, பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. சர்வத்துக்கும் அதிகாரி அவர்தான். ஆனால் மனிதன் தன் கையில் கொடுத்த அதிகாரத்தை பிசாசிட்ட என்ன செஞ்சுட்டா? விற்று போட்டு விட்டார். இப்படிதான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாக பிசாசு இருந்து கொண்டிருக்கிறது. இது பொதுவான பாவம். இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியா நம்ம அநேகர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பொதுவான பாவத்தினால் வருகிறது. ஒரு சில நோய் தனிப்பட்ட பாவத்தினால் வருகிறது. இதுவும் வேதத்துல சத்தியங்கள் இருக்கு. இது பொதுவான பாவத்துல வந்திருந்தாலும் சரி, தனிப்பட்ட பாவத்துல வந்திருந்தாலும் சரி, அதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு மன்னிப்பையும் விடுதலையையும் அது கொடுத்திருக்கிறது. அதுதான் சுவிசேஷம். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றது இந்த பிறவி குறைபாடு. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். யோவான் 9:1, 2, 3.
அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஏசு கிறிஸ்து சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு வசனத்தை அப்படியே எடுத்தா அது தவறாக இருக்கும். பல வசனத்தின் வெளிச்சத்துல பார்க்கும் பொழுதுதான் அதோட மறைபொருள் நமக்கு என்ன செய்யும், புரியும். இது இவரோட பாவமும் இல்லை, இவரோட பெற்றவர்களோட பாவமும் இல்லை. அந்த பொதுவான பாவத்துல அது என்ன செய்கிறது, வருகிறது. அது எப்படி வந்திருந்தாலும் சரி, தேவனுடைய நாமம் அவர்கிட்ட என்ன செய்யும், மகிமைப்படும். அதோட அர்த்தம் அதுதான். இன்னும் அடுத்த ஒரு சம்பவம் பாருங்க. யோவான் 5:5 வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த 38 வருடம் வியாதியஸ்தராய் இருந்த அந்த நபருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, சுகம் கொடுக்கிறார். அப்போ அவருடைய விருப்பம் அதுல என்ன, சுகத்தை கொடுப்பது, அந்த நபர் சுகத்தை பெற்றுக்கொள்வது. அங்கு அது நடந்து முடிந்து விட்டது. சுகத்தை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, பெற்றுக்கொண்டார். 14வது வசனம் பாருங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த வசனம் புரியுதா? நீ சுகமாகிவிட்டாய், ஆனால் இனிமேல் அதிக கேடானது ஒன்றும் வராதபடி. அப்படி என்றால் உன்னுடைய இதுக்கு முந்தி இருந்த நிலைமையை காட்டிலையும் மோசமான நிலைமை வராதபடிக்கு இனிமே நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாதே. அப்போ அந்த நோய் எங்கிருந்து வருது, தனிப்பட்ட பாவம். புரியுதா? அங்க அவர் அந்த பாவத்தை மன்னித்து அங்கு சுகத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். நீ மறுபடியும் அந்த பாவத்திற்குள் சென்றால் உன்னோட பின் நிலைமை முன்னிலைமையை காட்டிலே எப்படி இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். விசுவாசிகளுடைய நிலைமையும் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற என்ன செஞ்சிருக்கு, கழுவி இருக்கு. ஒரு விசுவாசியோட இயல்புல பாவம் செய்யற இயல்பே கிடையாது. தேவனோட பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய சரீரத்துல நன்மை கிடையாது. நன்மை எங்க இருக்குன்னா நம்முடைய ஆவியில இருக்கு. உங்க சரீரத்துக்கு ஆவியானவரை விட பாவம்தான் பிடிக்கும். மற்றவங்களை புரணி பேசுறது தான் பிடிக்கும். மற்றவர்களை குறை காண்பது தான் பிடிக்கும். மற்றவர்கள் மேல் வைராக்கியம் கொள்றது தான் பிடிக்கும். உலகத்தின் இச்சை பிடிக்கும். உலகத்தின் மகிழ்ச்சி அதுக்கு பிடிக்கும். தேவனுக்கு எதிரான வழிகள் காந்தம் போல நம்மளை என்ன செய்யும், இழுக்கும். ஏன்னா நம்ம சரீரத்தோட கேரக்டர் அதுதான். நம்ம சரீரத்துல ஆவியானவர் இல்ல. உங்க சிந்தனைகள்ல பாவமான சிந்தனைகள் வரும். உங்களுக்கு அக்கிரமமான சிந்தனைகள், தவறான சிந்தனைகள் வரும். ஏனென்றால் சிந்தனையில் அவர் இல்லை. அவர் இருக்கிற இடம் உங்களுடைய ஆவியில். உங்களுடைய தீர்மானம் தான் இதுல இருக்கு. நீங்க எதுக்கு இடம் கொடுக்க போறீங்க? உலகத்திலிருந்து இழுக்கக்கூடிய காரியங்களுக்கா, ஆவியிலிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்களுக்கா? அந்த சாய்ஸ் தீர்மானிக்கிறது. ஆவியானவரை செயல்பட விட போறீங்களா, இல்ல சாத்தான செயல்பட விட போறீங்களா? உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நம்ம முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு.
அந்த வசனத்தை மறுபடி பார்க்கலாம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைக்கிறேன். முன்னாடி இந்த சாய்ஸ் இருக்கு. ஒரு விசுவாசி இது வாழ்வில் ஒரு முறை எடுக்கும் தீர்மானம் இல்ல, அனுதினம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன், எந்த எண்ணத்தை நான் அனுமதிக்கிறேன், எந்த எண்ணத்துக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன், எந்த செயலை நான் விரும்புகிறேன், இது ஒரு விசுவாசியின் தீர்மானம். விசுவாசி எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த ஆற்றல் உங்களிடத்தில் மேலோங்கும். அவருடைய வார்த்தையை நீங்க தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி தூக்கி எடுத்து, எப்பேற்பட்ட குப்பையில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நாற்றம் எடுத்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இளைய குமாரன் போல அடையாளமே தெரியாமல் உரு தெரியாமல் நின்று கொண்டு, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாம நின்று கொண்டிருந்த மகனை அந்த செல்வ செழிப்பு மிக்க தந்தை என்ன செஞ்சாரா? ஓடி வந்து கட்டி அணைத்து, அந்த நாற்றத்தை அவர் என்ன செய்யல? பார்க்கல. சாப்பாடே இல்லையா? அப்போ அவர் எங்க குளிச்சிருப்பார் இல்லையா? எப்படி ஒரு நாள் சுத்தமா இருந்திருக்க முடியும்? இந்த செல்வ செழிப்புள்ள தந்தையின் தோற்றம் எங்கே? இந்த அழுக்கும் குப்பையுமாக இருக்கிற மகனின் நிலைமை எங்க? நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்க? தள்ளி நில்லுன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. அவன் வரட்டும்னு சொல்லி அவர் என்ன செய்யல? காத்திருக்கல. தூரத்துல கண்டு என்ன செஞ்சாரு அப்படின்னா ஓடி சென்றாரா, அவரை ஆற தழுவினாரா, கட்டி அணைத்து முத்தமிட்டாரா. வசனம் சொல்லுது அவர் முத்தமிட்டு கொண்டே இருந்தாரா. தகுதியே இல்லாத அந்த மகனுக்கு விருந்து சமைத்து கொண்டாடினாரா. தகப்பனின் இருதயம் அதுதான். ஒரு விசுவாசியை ஒவ்வொரு நாளும் இதே அனுபவத்துக்கு கொண்டு வர அவர் காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசியோட பங்கு என்ன தெரியுமா? எந்த குப்பையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு, இது தப்புதான், இந்த இடம் எனக்கு தேவையில்லை, இதுல நான் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பன்றிகள் சாப்பிட்ற இடத்துல நான் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, என்னோட அப்பா வீட்டுல எத்தனையோ வேலையாட்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, என் தந்தை எனக்கு வைத்திருக்கின்ற வாழ்வு இது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திரும்புகிற ஒரு தாழ்மையான இருதயம் தேவை. விசுவாசிக்கு தேவை அதுதான். அந்த இடத்துல நீங்க மனம் திரும்ப மாத்திரம்தான் செய்யணும். இந்த மனம் திரும்புகிற இடம் உங்களுக்கு அனுதினமும் தேவை. அவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாராங்கிறது இல்ல, அந்த மன்னிப்புல தான் நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. அந்த மன்னிப்பு என்கின்ற அந்த டேப் நல்லியில அந்த மன்னிப்பு வெளிப்படணும்னா உங்க இருதயம் மனம் திரும்பினாதான் அது என்ன செய்யும்? வெளிப்படும். ஏன்னா அது சாய்ஸ். நீங்க மனம் திரும்பவில்லை என்றால் அங்க பிசாசை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த பிசாசு என்ன செய்ய வர்றா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இது அனுதின ஒவ்வொரு செயல்களையும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். ஒரு நபர் அங்கிருந்து வருகிறார், நமக்கு பிடிக்கல, நமக்கு ஏராளமான தீங்கு செய்கிறார். அந்த நபருக்கு நன்மை செய்கிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு வருது, தீமை செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு வருது. நம்முடைய சிந்தனை என்ன சொல்லும்? நீ தீமெல்லாம் செய்ய வேண்டாம், ஆனா நன்மையும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நமக்கு அது வருமா இல்லையா? வரும். ஏன்னா நம்மளோட சரீரத்தோட நேச்சர் அதுதான், இயல்பு அதுதான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உனக்கு செய்ய திராணி இருக்கும்போது செய்யாமல் இருக்காதே. ஒரு கணத்தை அரைஞ்சா நீ இன்னொரு கணத்தை என்ன செய்யணும்? காட்டணும். இதை மீறினா அது என்னதுதான்? பாவம்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெரிய செயலெல்லாம் வேண்டாம். நம்ம ஒருத்தங்களை தவறான ஒரு எண்ணத்துல நம்ம விபச்சாரத்துக்கோ இல்ல குடிப்பழக்கத்துக்கோ நான் போகல, ஒருத்தங்களை நான் கொலை செய்யல, இப்படிலாம் இல்லை. அனுதின வாழ்க்கையில நேரிடுகின்ற சூழ்நிலைகள். அப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல நான் மாறணும்பா, எனக்கு உங்க கிருபை தேவை. அந்த மாற வேண்டும் என்ற இருதயம் வேண்டும். நம்ம நிற்கின்ற அந்த இடத்திலிருந்து திரும்பி ஆவியானவரை பார்க்கக்கூடிய இருதயம் வேண்டும். இது என் இயல்பு இல்லை. இந்த இடத்துல எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேண்டும். ஏன் நீதி இல்லை? உங்க நீதி வெளிப்பட வேண்டும். என்னோட பதில் இல்ல, உங்க வார்த்தை என்ன செய்யணும்? வெளிப்படணும். இந்த ஒரு இருதயம் அந்த வல்லமையையும் அந்த வாழ்வையும் அந்த ஆசீர்வாதத்தையும் என்ன செய்து கொள்ளும்? பெற்றுக்கொள்ளும். சின்ன விஷயம் இல்லை.
இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. திமிர்வாதக்காரன் சொல்லி ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூரையை உடைத்து அந்த மனிதனை என்ன செய்வாங்க? இறக்குவாங்க. அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் படுக்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சுவிசேஷம் இதுதான். சிலுவையில எனக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டாயிற்று, நான் ஏன் இன்னும் படுக்கையில இருக்கணும்? இந்த படுக்கைங்கிறது நோய் மாத்திரம் இல்ல. நீங்க எந்த இடத்துல உங்களால செயல்பட முடியாம நின்று கொண்டிருக்கிறீங்களோ அது ஒரு படுக்கை தான். அது உங்களோட தொழிலா இருக்கலாம், உங்க செயலா இருக்கலாம், உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்க பிரச்சனையா இருக்கலாம், உங்க எதிர்காலமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. எனக்கு அது மன்னிக்கப்பட்டு இருக்கிறது உண்டானால் அந்த கட்டுகள்ல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துல நான் மனம் திரும்பணும்? எந்த இடத்துல அந்த மன்னிப்பை நான் அடைச்சு வச்சிருக்கிறேன்? எந்த இடத்துல அந்த கிருபையை நான் தடுத்து வச்சிருக்கிறேன்? எந்த இடத்துல அந்த வல்லமையை நான் தடுத்து வைத்திருக்கிறேன்? அந்த வல்லமை நம்மிடம் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சம்பவம் சுருக்கமா நான் சொல்றேன். 1 நாளாகமம் 21வது அதிகாரம், இதை தியானிச்சு பாருங்க. தாவீது ராஜா அவருடைய இராணுவத்தை லக்கம் பார்க்க வேண்டும், அதாவது எத்தனை பேர் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கிட வேண்டும் என்று அவருக்கு ஒரு விருப்பம் வருகிறது. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. யாரு ஏவி விடுறாங்களா? அதாவது நீங்க கேட்கலாம், ராணுவ வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது எண்ணி பார்க்கறதுல என்ன தப்பு? ஒரு ராஜாவுக்கு அந்த எண்ணிக்கை தெரியதானே செய்யணும். தன்னோட படை வலிமை என்னங்கிறது என்னதான் செய்யணும்? தெரியதான் செய்யணும். இது என்ன பெரிய தப்பு நீங்க நினைக்கலாம். இது எதனாலனா, யாத்ராகமம் 30:12 நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழிமுறையை தேவன் வைத்திருப்பார். ஒவ்வொரு வீரனுக்கும் ஏற்ற ஒரு காணிக்கை அங்கு என்ன செய்யப்பட வேண்டும்? செலுத்தப்பட வேண்டும். அந்த காணிக்கை ஆசரிப்பு கூடார பணிக்காக என்ன செய்யப்படும்? செலவிடப்படும். இந்த முறையை செய்யாம அந்த தொகையை என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. இது அவருடைய சட்டம். இது எதனாலன்னு தெரியல, அது தேவனுக்கு தான் தெரியும். அப்படி காணிக்கை கொடுக்காம அதை என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூட. காணிக்கை என்பது ஒவ்வொரு வீரனுக்கும் சொல்லி ஒரு தொகை அங்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதை செய்யாம தாவீது ராஜா என்ன செய்கிறார்? என்ன சொல்லுகிறார்? யோவாப் அவருடைய இராணுவ அமைச்சருக்கு விருப்பம் இல்லை, ஆனா ராஜா சொல்லிட்டாரு, என்ன செய்யறாரு? எண்ணுகிறார். அங்கு பாவம் வருகிறது. அந்த வார்த்தையை மீறுகிறது என்னதுதான்? பாவம்தான். தேவன் எப்படி அன்புள்ளவரோ அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. இது அநேகருக்கு புரிவது இல்லை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நீதியுள்ள ஒரு ஜட்ஜ், ஒரு நியாயாதிபதி இப்போ நம்மளோட சமுதாயத்துல இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோமே. அவருடைய மகன் சட்டத்தை மீறி ஒரு தவறு செய்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருவருக்கு பாதிப்பு, குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதினா அந்த ஜட்ஜ் என்ன செய்யணும்? தண்டனைய கொடுக்கணும். ஏன்னா இன்னொருவருக்கு அது என்ன செய்திருக்கிறது? பாதிப்பை கொடுத்திருக்கிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இல்லை என்றால் அவர் வேறு விதமாக என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆனா ஒரு நீதியுள்ள நியாயாதிபதினா அந்த தப்புக்கான தண்டனைய கொடுத்துதான் ஆகணும். அது போலதான் தேவனுடைய இயல்பு. அவர் நியாயம் இல்லாத நீதிபதி இல்ல, நீதியுள்ள நியாயாதிபதி. பாவம் என்றால் அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. அங்கு தாவீது மீறுகிறார், அதுக்கு ஒரு விளைவு இருக்கிறது. 3 சாய்ஸை தேவன் கொடுக்கிறார். இந்த சாய்ஸ்ல ஒண்ணு நீ என்ன செய்ய? தேர்ந்தெடுத்துக்கொள். எதிரி உன்னை துரத்தணுமா, இல்ல கொள்ளை நோய் வரணுமா, இல்ல பஞ்சம் வர வேண்டுமா? அங்க தாவீது ராஜா அழகா ஒரு வசனம் சொல்றார் பாருங்க. 1 நாளாகமம் 21:13 வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அந்த 3 சாய்ஸ்ல ஒரு தண்டனையை தேர்ந்தெடுக்கிறார் தாவீது ராஜா. அதுல ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, எதிரி தாவீது ராஜாவை மேற்கொள்ள வேண்டும். ஒரு தண்டனை அதுதான். இங்க தாவீது ராஜா சொல்றாரு, தாவீது அந்த காத் அப்படிங்கிறது ஒரு தேவ மனிதர், ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலேயே நான் விழுகிறேன். நான் எதிரியோட கையில நான் என்ன செய்யறது இல்ல? விழப்போறது இல்லை. ஏன்னா நான் அறிந்திருக்கிறேன் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் இறங்குகிற தேவன் என்று தெரியும். அதே போல அவருடைய தேசத்துக்குள்ள கொள்ளை நோய் வரும். அவர் மனம் திரும்புவார். தாவீது ராஜா, தப்பு செஞ்சது நான் தான், இந்த ஆடுகளுக்கு ஏன் இந்த தண்டனை? தேவன் சொல்லுவாரு, ஒரு நிலத்தை குறிப்பிட்டு அங்க போய் பலிபீடத்தை ஏற்படுத்தி ஒரு பலியிடு, இது நிறுத்தப்படும். ஏன்னா இந்த இரக்கத்தை தாவீது ராஜா என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். இன்றைக்கு அதை காட்டிலும் சிறந்த உடன்படிக்கையின் கீழே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். நான் போய் ஒரு செயலுக்காக பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் பலியாகி இருக்கிறார். ஒரே பலியினால் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். இனி வேறொரு பலி நமக்கு தேவையில்லை. இந்த கிருபை வெளிப்படாத காலத்திலேயே அந்த இரக்கத்தை அவர் அறிந்து அதை விசுவாசித்திருப்பார் என்றால், இப்பொழுது இரக்கம் வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. நம்முடைய அக்கிரமத்தை அவர் பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்ம தடுமாறி விழுகின்ற இடத்தில், எந்த இடத்துல நம்ம குப்பையில நின்று கொண்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல நாற்றமடித்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோமோ, அந்த இடத்துல தாழ்வு மனப்பான்மைக்குள்ள, குற்ற மனப்பான்மைக்குள்ள போகாம, தேவனை விட்டு தூரமாக விலகி ஓடாமல் திரும்பி அவருடைய இரக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவர் மன்னிப்பை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய கிருபை எனக்காக காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர்கிட்ட மனம் திரும்பி ஓடி வருகிறதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசிக்கு இதுதான் தேவை. அவருடைய வார்த்தையை நம்ம பலத்துல என்ன செய்ய முடியாது? செயல்படுத்த முடியாது. அதுக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 5:16-17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க. உங்க ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, மாம்சத்துக்கு விரோதமா நீ தேவனுடைய வழியில நடக்கணுங்கிற விருப்பத்தை கொடுக்கும். நம்முடைய மாம்சம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆவிக்கு விரோதமா நீ அப்படி போகாதன்னு என்ன செய்யும்? சொல்லும். இததான் ரோமர் 7வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நான் செய்ய வேண்டும் என்கின்றவற்றை என்னால என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. நான் செய்ய வேண்டாங்கிறத நான் என்ன செய்யறேன். ஆனா பவுல் கிறிஸ்துவுக்குள் தான் யார் என்பதை என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். என் சரீரத்தை ஒடுக்கி நான் எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன்கிறாரு. ஒரு வசனம் கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கும், என் சரீரத்தை ஒடுக்கி நான் எனக்கு என்ன செய்யறேன்? கீழ்ப்படுத்துறேன். அவரோட சரீரத்தை அவருக்கு கீழ்ப்படுத்துறாராம். அப்ப அவர் அதுல யாரு? ஆவியை சொல்லுகிறார். அவர் சரீரத்தை தான் என்று சொல்லவில்லை. என் சரீரத்தை ஒடுக்கி எனக்கு நான் கீழ்ப்படுத்துகிறேன். அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நம்முடைய சரீரத்தை தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாம நினைக்கிறோம், எனக்கு வலிக்குது, எனக்கு ஆசையா இருக்கு, நான் இப்படிதான் விரும்புவேன், நான் இதுலதான் நான் போக முடியும், இதை நான் எப்படி செய்ய முடியும்? நம்முடைய சரீரத்தை நாம நினைக்கிறோம். ஆனா நம்ம சரீரம் ஆவிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. வசனம் தெளிவா சொல்லுது, உங்க சரீரம் ஆவியானவருக்கு என்ன செய்யாது? ஒத்துழைக்காது. ஒத்துழைக்காதது மாத்திரம் இல்ல, உங்களை ஆவியானவர்கிட்ட போக விடாது. நாம தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். முந்தின வசனம் வாங்க, 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னா என்ன? அவருடைய வார்த்தைய தேர்ந்தெடுக்கிறது தான். ஒரு சூழ்நிலையில எந்த இடத்துல இருக்கிறோமோ, அது எந்த பாவமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்னால விட முடியலையே, நிறைய பேர் அந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல எத்தனை முறை கீழே விழுந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, கொலை செஞ்சிருக்கலாம், நீங்க களவு செஞ்சிருக்கலாம், விபச்சாரத்துல இருக்கலாம், போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம், இல்ல இன்னும் என்ன பாவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த இடம் வேண்டாம், இந்த குப்பையில நான் இருக்க வேண்டாம், இந்த நாற்றம் எடுத்த பகுதி எனக்கு வேண்டாம், ஏசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த மன்னிப்புக்கு நேராக திரும்பும் பொழுது நீங்க ஆவியானவரை தேர்ந்தெடுக்கிறீங்க, கிருபையை அங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்படி திரும்பும் பொழுது என்ன நடக்குதுன்னா, மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவர் உங்க மாம்சத்தை மேற்கொள்ள வைத்து விடுவார்.
அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க உங்க சொந்த பலத்துல நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சொந்த பலத்தை கொண்டு அதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆனா கிருபை என்பது ஆவியானவரை சார்ந்து கொள்றது. அவருடைய மன்னிப்பை, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய பலத்தை சார்ந்து கொள்றது. மனம் திரும்பி அதை சார்ந்து கொள்றது. இதுக்கு ஒரு தாழ்மையான இருதயம் தேவை. அப்படி சார்ந்து கொள்ளும் போது ஆவியானவர் அவருடைய பலத்தை கொண்டு நம்மை அதுல அப்படியே என்ன செய்து கொள்ளுகிறார். ஃப்ளைட் மாதிரி தான். ஃப்ளைட்டுக்குள்ள போய் ஏறி என்ன செய்து கொள்றீங்க, உட்கார்ந்துக்கிறீங்க. நான் ஃப்ளைட்டுக்குள்ள போக போறேன்னா, கீழே நிக்க போறேன்னா, இந்த சாய்ஸ் யாரு கையில தான் இருக்கு, அவரவர் கையில் இருக்கிறது. அது ஆவியானவர் கையில் இல்லை. நீங்க ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி உட்கார்ந்தா ஓட்டுறதவர் என்ன செஞ்சிருவாரு, ஓட்டிட்டு போயிடுவாரு. நீங்க உங்க வல்லமையில ஓட்ட வேண்டாம். உங்களை தூக்கி எடுத்து பலப்படுத்தி உங்களை மேற்கொள்ள வைக்கிற வல்லமை அவரோடது தான். இது எப்படி ஆகும், யோசிக்கவே வேண்டாம், அவரால் ஆகும். நாம என்ன செய்யணும், அவருக்குள்ள போய் உட்காரணும். அவரை கையை என்ன செய்து கொள்ளணும், பிடித்து கொள்ளணும். அவர் கையை பிடிக்கிறதுங்கிறது அந்த இடத்துல அவர் வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறது. அதுதான் சாய்ஸ். நீங்க ஜீவனை தேர்ந்தெடுக்கிறது. இந்த ஒபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படிதல் என்பது நீங்க ரட்சிப்பை பெறுவதற்காக இல்லை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே அந்த அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யப்பட்டாச்சு, கொடுக்கப்பட்டாச்சு. அதை நான் வாழ்நாளில் வாழ்ந்து அனுபவிக்கிறதுக்கு இந்த கீழ்ப்படிதல் எனக்கு தேவை. அவர் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்ற நன்றி அறிதல் உள்ள இருதயம் நமக்கு தேவை. அதுதான் இந்த கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படியாமை என்பது நமக்கு நன்றி இல்லாத தன்மை அது என்ன செய்து காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய வல்லமைய நம்மளால என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும். அப்படி கட்டுப்படுத்துற ஒரு இடம் நம்மளோட கீழ்ப்படியாமை. எதை கீழ்ப்படியாமை, அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை, அவருடைய வழிமுறைகள், இதெல்லாம் மீறுகிறது என்னதுதான் கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை அவருடைய உறவுக்குள்ள செல்ல விடாம தடுக்குது, அவருடைய வல்லமையை தடுக்குது, ஆவியானவரை தடுக்குது. நீங்க சாட்சியா நிற்க விடாம அது என்ன செய்து கொண்டிருக்கு, தடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நாங்கள் எந்த இடத்தில் கீழ்ப்படியாமல் நிற்கிறோமோ அந்த இடம் உம்முடைய கிருபையையும் வல்லமையையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் தடுத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த செயல்களினால் எங்களுக்கு பெற்று கொடுத்த பலன்களை பெறவிடாமல் எங்களுடைய கீழ்ப்படியாமை, எங்களுடைய பாவ செயல்கள் தடுத்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் நாங்கள் மாற வேண்டும் என்று எங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடத்தை உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம், போதும். இந்த இடத்துல நாங்க நாற்றம் எடுக்கிறது போதும். இந்த இடத்துல நாங்க அடிமையாக நிற்கிறது போதும். இந்த விளைவுகள்ல நாங்க நின்றது போதும். இதுல எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இதுல கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு எங்களை தூக்கி எடுத்து அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை இதிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு விடுதலையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அவர் சிலுவையில் கொடுத்த நித்திய ஜீவனை எங்கள் வாழ்வில் செயல்படுத்த அது காத்து கொண்டிருக்கிறது. எங்கள் சூழ்நிலைகளில் தேவ சமாதானத்தையும் தேவ வல்லமையையும் தேவ வாழ்வையும் தேவ ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்த அது காத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற சத்தியத்திற்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்னென்ன இடத்துல அப்பா அவங்க தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. எந்த இடத்துல உடைய கிருபையை அவங்க பற்றி பிடித்திருக்கிறாங்களோ அந்த கிருபை அவங்கள பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. அவங்க வாழ்வில் உள்ள தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். அவங்க சரீரத்தில் உள்ள பாவ சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால நான் அப்புறப்படுத்துகிறேன்.
அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முடக்கப்பட்ட உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும். கட்டப்பட்டிருக்கிற பகுதிகள் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.